15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களை ஆட்டுத்தோலை கோர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓனாய் அப்படிங்கிற வசனம் போட்டிருக்குது. எப்படி இருக்கணுமா? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கணுமா? அவர்கள் ஆட்டுத்தோலை கோர்த்து கொண்டு உங்களுக்கு நினைச்சுவாங்களாம், வருவாங்களாம். கண்கள் பிடிச்சி செபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்தம்ல பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்தின இசப்பா. பேசுவீங்க நல்ல பிதாவின் ஆவியனர் சொன்னீர், ஆவியனர் பேசுவீராக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். கர்த்தருடைய ஆவியனர் எங்களோடு பேசும். இந்த பழக்கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுவே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை கோர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். எந்த ரூபத்தில் பிசாசு வர நமக்கு தெரியாது. அங்கே கர்த்தர் இருக்கிறா, இங்கே கர்த்தர் இருக்கிறா, கிறிஸ்து இருக்கிறான்னு சொல்லி கூப்பிடும் போது அழைக்கும் போது இங்கே போகாதீங்க அப்படின்னு வேதம் கூறுகிறது. அதனால நீங்க கடைசி காலத்தில் இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகள், தேவனுடைய சத்தியத்தில் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால வேதம் கூறுகிறது, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கைகள். அப்போ தீர்க்கதரிசிகளுக்கும் நாங்கள் ஊழியக்காரங்களுக்கும் எல்லா காரியத்திலையும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கும். எல்லாம் நமக்கு வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லி ஓடி போயிருந்தோம்னா நம்ம இடறி விடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் என்ன சொன்னால் வேதத்தை கருத்தில் எடுக்கிறதால நிதானமாக எந்த ஒரு காரியத்திலையும் நிதானமாக யோசனை பண்ணி நம்ம போனால் தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். எந்த நேரத்தில், எந்த நிமிஷத்துல, எந்த நொடிப்பொழுதில் நம்மளை மூச்சுக்குள்ள தள்ளி விடணும் அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதனால தேவ பிள்ளைகளாகி நம்ம எந்த இடத்துல எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு தான் செயல்படுவான். இன்னைக்கு மனுஷனை கொண்டு தான் செயல்படுவான். அவன் கர்த்தருமோ முன்னாடி நிற்க மாட்டான். நமக்கு அதை அப்படி பார்க்கும்போது ஒரு அழகாக தெரியும். எப்படிங்கிட்ட எப்படி சொன்னா, நம்மளோட நம்ம சிநேகிதர் மாதிரி, நம்ம சகோதரர்கள் மாதிரி, சகோதரிகள் மாதிரி இப்படிலாம் வருவாங்க. ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா வகையிலையும் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் நம்ம ஜாக்கிரதையாக இல்லைன்னா நம்ம ஆண்டவர்களை எழும்பவே முடியாது. நம்மளை எழும்பவே விட மாட்டோம் பிசாசு. அதனால் நீங்கள் நினைச்சிங்க, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நினைச்சிங்க, எச்சரிக்கையாக இருங்க. அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு உங்களுக்கு நினைச்சவங்க வருவாங்க, உள்ளத்துல அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்குன்னு அவங்களை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் போடுறது பக்கத்தில். அடுத்த வசனம் 7ஆம் அதிகாரம், மத்திய 7ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். ஆலையா தோரிஷா தரவரி கலவரு தரவா ஆலையமா போட்டிருக்கு. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முற்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். அது நம்ம கண்டுபிடிக்கிறது. நம்ம இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் யாரு, கள்ள ஊழியர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆண்டவர் எக்ஸாம் கொடுத்துருக்கிறாரு. எப்படி கொடுத்துருக்காருன்னா, அப்படி நல்ல மரங்களை நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி தான் கொடுக்கும். அப்போ அந்த கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னா அவனுடைய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சிக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க மாட்டான். அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதில் பெண்ணாக காஞ்சதான் ஆணாக காஞ்சதான் அவங்ககிட்ட நிறைய மாறுபாடுகள் தெரியும். அவங்ககிட்ட என்ன செய்யும், நல்ல மாறுபாடு, நல்ல கனி கொடுக்கணும். நல்ல மரமெல்லாம் என்ன செய்யும், நல்ல கனிகள் அது கொடுக்கும். அப்போ அது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்க சொல்லுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வசனத்தை சொல்லி நம்மளை உயிர்ப்பிக்க சந்தோஷப்படுவாங்க.
நல்ல ஜெபிக்கிறதுக்கு உற்சாகப்படுத்துவாங்க. அந்த கத்துடி பிள்ளைகள் நம்ம நிறைய காலையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் நம்ம நல்ல கனி கொடுக்குறவங்க அப்போதான் கரெக்ட் பண்ணுவாங்க. நல்லா ஜெபிக்கிறாங்களா, நல்ல வேதத்தை வாசிக்கிறாங்களா, நல்ல ஊழியர்களா, நம்ம இவங்களை எடுத்து பயன்படுத்தணும். அப்படி நிறைய காரியங்களில் நல்ல கனி கொடுக்குற மரங்கள் அதான். ஆனால் கெட்ட கனி கொடுக்குற மரம் எப்படி இருக்குமோன்னா கெட்ட கனிகளை அது கொடுக்கும், கெட்ட கனிகளை தான் கொடுக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விடாதபடி தடக்கல்ல வச்சு எப்படியா கீழே விட மாட்டாங்களா, இவங்களை எப்படியாவது அழிச்சிட முடியாதா, இவங்க எந்திரிக்கக்கூடாது, இவங்க ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பொறாமையில இருப்பாங்க. நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களும் இப்படிதான் இருக்காங்க. கடைசி விசுவாசம் ஊழியக்காரங்க எடுத்து என்ன செஞ்சுருக்கான், பயன்படுத்திட்டு இருக்கான். எங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடையில் கூட பார்க்கும்போது பெரிய பெரிய மேடைகளை பார்க்கும்போது கூட நிறைய இன்னைக்கு கட்டுரை பிள்ளைகளை குறை சொல்கிற ஊழியக்காரங்க நிறைய இருக்காங்க. குறை சொல்கிற போஸ்டி இருக்காங்க. கட்டுரை பிள்ளைகளை குறை சொல்கிற ஊழியக்காரங்களே வேண்டிய பிரசங்கத்தில் அவங்க ஆண்டுடைய பிள்ளைகளை குறை தட்டி மட்டம் தட்டி அவங்கள மட்டம் ரொம்ப தட்டுறாங்க. இப்போ அப்படிங்கும்போது அப்படி இல்லாத தட்டாங்கன்னா அவங்க நல்ல ஊழியக்காரங்க கிடையாது. அவங்க நல்லா உற்சாகப்படுத்தணும். முன்ன பின்ன லேட்டாக சர்ச்சுக்குள்ளே வந்தாங்க கூட அவங்களுக்கு வேலை இருக்குமா, நீங்கள் அடுத்த நேரத்தில் வாங்குமான்னு உற்சாகப்படுத்தணும் பார்த்துக்கோங்க. அதனால நம்ம யாரும் குறை சொல்லக்கூடாது. அதனால் அப்படி உற்சாகப்படுத்தி அவங்கள இன்னும் என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது அவங்க எழுப்புறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அவங்க அப்படி அப்படிதான் எழுப்புவாங்க. தான் நல்ல கனி கொடுக்கறது. நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளே கொடுக்க மாட்டாது. நல்ல மரம் கெட்ட கனிகளே கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம் நல்ல கனிகளே கொடுக்க மாட்டாது. அதனால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதனால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவங்களுடைய கனிகளெல்லாம் நம்ம நினைச்ச முடியும், அறிய முடியும்னு சொல்லி அது வேதம் கூறுகிறது. அதனால் அவங்களுடைய வாயின் வார்த்தைகள் அவங்களுடைய செயல்களை பார்க்கும்போதே நம்ம இது நல்ல கனியே நல்ல கனி இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கள்ளத்திற்கு ஓனாய் கூட்டமா இல்லை ஆட்டுக்குட்டி கூட்டமாங்கிறது தெரிஞ்சிடும். அதனால் நம்ம ஆட்டுக்குட்டியானவருக்கு பின்னால் போயிட்டதுனால இந்த நரி கூட்டங்களும் என்ன செய்யும், அதில் கலந்து வந்துட்டு தான் இருக்கும். அது வெள்ளாடு தோலை போர்த்துக்கிட்டு வரதான் செய்யும். நம்ம இந்த அடுத்த சாமியில் கொடுத்துருக்க மாதிரி நல்ல கனி கொடுக்குற மரம்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட கனிகளும் கெட்ட மரம் கெட்ட கனிகள் தான் கொடுக்கும். அப்போ இதுலேயும் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு லேடிகிட்டையும் பழகும்போது கூட அவங்களுடைய வாயின் வார்த்தைகள் பொய்யான காரியங்கள், இங்கே கேட்ட அங்கே பேசுகிற காரியங்கள் இப்படி நிறைய பிள்ளைங்கிட்ட இருக்குது. அதனால் அதெல்லாம் நம்ம பார்த்து நம்மளை நினச்சோன்னா அவங்கள்ட்ட நம்ம அப்போக்கில் விளங்கிடணும். அதனால தான் அந்த இப்படிப்பட்ட இந்த ஓனாய் கூட்டத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். அதனால் யாராக இருந்தாலும் சரிதான் நல்ல கனி கொடுக்குற பிள்ளைகளோடு நம்ம பழகுவோம். கெட்ட கனி கொடுக்குறவங்களோட பழகவே வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவில் அவங்களுக்கு நல்ல கனிகளை கொடுத்து பாருங்கள். நீங்கள் கொடுத்து பாருங்கள். அவங்க மனம் திரும்பினாங்கன்னா திரும்பட்டு. அதனால் அவங்களோடு போய் இருந்துட்டு நம்மளுடைய உடம்பாங்களையும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது, விலைக்கு போயிடக்கூடாது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் நல்ல கனி கொடுக்குறவங்க அவங்க வாயின் வார்த்தைகளை பார்க்கும்போதும் நடவடிக்கைகளை பார்க்கும்போதும் அவங்க நல்ல கனி கொடுத்தாங்களா கெட்ட கனி கொடுத்தாங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடும். அதை பார்த்து அவங்களோட இணைஞ்சி ஒளிஞ்சிக்கலாமா, இல்லை அவங்களோட இணைஞ்சி இருக்கலாமா, அவங்களோட அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் எலும்புகள் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். இல்லை அவங்களுடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள், பார்வைகள், அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் அப்படி ஓனாய் போட்ட மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம விலைக்கு போகிறது ரொம்ப நல்லது. கடைசி காலத்தில் பிசாசு ஆட்டுத்தோலை போர்த்துட்டு தான் வருவான். அவன் ஜாக்கிரதையாக நீங்கள் இருங்க. அது மாத்திரம் இல்லை, அடுத்த ரெண்டாவது போடுறது தேவ சித்தத்தை செய்யணும்னு சொல்லி வேதத்தை போடுறது. கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யணும். தேவ சித்தத்தை 22 அதே 7ஆம் அதிகாரம் 22 போட்டிருக்கு, 21 போட்டிருக்கு. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தரே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு போடுறது. அப்போ இன்னைக்கு அந்த பரலோகத்தின் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவங்க தான் என்ன செய்வாங்க, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க. 21 போடுறது, 7:21 போட்டுருக்குது. அப்புறம் ஆண்டவர் நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் என்ன செய்ய மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். கர்த்தாவே கர்த்தாவே எசப்பான்னு நாங்கள் பிரவேசிக்க முடியாது. பிதாவி சித்தத்தை என்ன செய்யணுமா, என் பிதாவி சித்தத்தை செய்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் போடுறது. அதனால ஆண்டவர்கிட்ட எசப்பா ஆண்டவரே நான் உங்களுடைய சித்தத்தை செய்யணும், எனக்கு சித்தத்தை செய்யறதுக்கு எனக்கு வழியை காமிங்க, நான் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய சித்தத்தை அழகாக காமிச்சு செய்ய சொல்லுவார். அவர் நல்லா நம்மளோட பேசுவாங்க ஏசப்பா.
அதனால நீங்கள் ஆண்டவர் சித்தத்தை செய்கிறது அவர்கிட்ட கேளுங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அப்படி கேளுங்க. அது மாத்திரம் 22 வசனம் இருக்கு. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம சிந்தைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன் என்று அதை சொல்றாரு. அநேகர் என்ன நோக்கி என்ன சொல்லுவாங்க, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னோம், உங்களுடைய நாமத்தில் என்ன செஞ்சோம், பேய்களை விரட்டணும், பிசாசுகளை துரத்தணும், உங்கள் நாமத்தில் அநேக அற்புதங்களை நாங்கள் செய்தோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்பான்னு சொல்லுவார். ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் குறித்து ஒவ்வொரு சித்தம் வச்சுருப்பாரு. சித்தத்துக்கு நம்ம இறங்க, சித்தத்துக்கு நம்ம அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு ஊழியத்துக்கு போகிறேன், நான் ஊழியத்துக்கு போகிறேன், நான் ஊழியத்துக்கு கிராம ஊழியத்துக்கு போகிறேன், அந்த ஊழியத்துக்கு போகிறேன், இந்த ஊழியத்துக்கு போகிறேன்னு ஓடிக்கிட்டு நான் பேயை விரட்டுறேன், விசாசை விரட்டுறேன், சுகமாக, அது தேவ சித்தம் கிடையாது. அவர் சொன்னார். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு கால் உங்களை என்ன செய்யலை அறியலை அப்படின்னு சொல்லி முடிச்சுருவாங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்து உங்க சித்தமா, எல்லாம் ஊழியம் தான். அதனால எல்லாத்துக்கும் வேற வேற ஊழியத்தை வச்சிருப்பாரு, நமக்கு ஒரு ஊழியத்தை வச்சிருப்பாரு. அதனால இப்போ என்ன சொல்லணும், பாடுபட்ட ஊழியம் பெரிய தூக்கி தலைச்சா வந்து இருக்கும். அப்படியே இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊழியத்தை கரெக்ட் பண்ணி அவர் வச்சிருப்பாரு. அந்த ஊழியத்தை நினைச்சோம்னா சரியாக நம்ம செய்து முடிக்கணும். அதுவும் ஊழியம் தானே, இது ஊழியம் தானே. நம்ம அங்கே போனால் அங்கே டேக்ஸ் கொடுத்துக்கலாம், அங்கே போனால் ஊழியத்துக்கு அங்கே ஆஸ்பத்திரி ஊழியத்துக்குனா அது அவருக்கு இன்னொருத்தங்கிட்ட சொல்லி வச்சுருப்பாரு, அங்கே போயிட்டு வாங்கன்ட்டு. கிராம ஊழியத்துக்கு போகிறதுனால அது உண்மைதான். எல்லாம் இஷ்டத்துக்கு கரெக்டாக நாங்கள் அற்புதத்தை செய்தோம், நாங்கள் விசுவாசத்தை வரட்டும், தீர்க்க தரிசனம் சொன்னோம் அப்படின்னு அவங்களை அறியலை அப்படின்னு சொல்லி முடிச்சிடும். தேவ சித்தத்துக்கு செய்கிறவங்க தான் என்ன செய்ய முடியும், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அதனால் எந்த ஊழியத்தை செஞ்சாலும் தேவனே இது உங்களுடைய சித்தமான என்னை கூட்டிகிட்டு போகணும், உங்கள் சித்தலைன்னு என்னை சின்ன சின்ன கூட்டிகிட்டு போகாதீங்க ஆண்டவரைன்னு சொல்லி தேவகத்திலும் என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கணும். நம்மளுக்கு காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் அங்கே எங்கேன்னு சொல்லி ஊழியங்களுக்கு அங்கன்னு போவாங்க. போய் நம்ம விரும்பினபடி போயிட்டு இருந்து எல்லாம் விழுந்து அசதியாக இருப்பா, காலையில் உள்ளத்துக்கு ஒரே ஊழியம் தான் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. அது ஆண்டு விரும்பவே இல்லை. தேவ சித்தமானது அவருக்கு தரத்துலேருந்து நமக்கு என்ன செய்யும், வாய்க்கும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்தை செய்யுங்க. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியலைன்னு சொல்லி முடிச்சுவாரு. ஆகையால் நான் சொல்லியே இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறேன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுறார். அவர் என்ன சொல்றாரு, ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தை, இந்த வார்த்தையை என்ன கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அதனால நம்ம விரும்பினபடி ஊழியம் செய்யக்கூடாது. எந்த ஊழியமானாலும் தேவனை விரும்புகிறாரா, இந்த ஊழியத்தில் செய்கிறேன், கிராம ஊழியத்துக்கு போகிறேன், டேக்ஸ் ஊழியத்துக்கு போகிறேன், ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போகிறேன், இல்லை நாங்கள் கூடி செபிக்க போகிறோம் அப்படின்னாலும் அவங்க கூட அவர் சித்தம் இருந்தால் தான் அந்த காரியத்தை செய்யணும். அவர் சித்தம் இல்லைன்னா எரிச்சுக்கிட்டே செய்ய முடியும், செய்யக்கூடாது. அதனால நம்ம மாம்ச விரும்பினபடி எந்த காரியத்தை என்ன செய்யக்கூடாது. ஆண்டு சொந்த இருக்கணும். நீங்கள் என்ன செய்யணும், ஜெபித்து நான் அந்த ஊழியத்துக்கு போய் சித்தமான அனுமதி இல்லாட்டி வேண்டான்னு நான் எந்த ஊழியம் செய்யணுமோ அந்த ஊழியத்தை செய்ய எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் அப்படின்னா தான் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக இருந்தால் தான் பரலோகத்தில் போக முடியும். அதனால் தேவனுடைய தேவ சட்டத்துக்கு செவி கொடுக்கணும். ஐயோ இந்த ஊழியத்தை செஞ்சால் எனக்கு ரொம்ப பிரச்சனை வருது, நான் போக மாட்டேன், இந்த ஊழியத்தை செஞ்சால் எனக்கு ரொம்ப பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வர்ற ஊழியத்தில் தான் ஆண்டு சுத்தமே இருக்கும். அதனால என்ன செய்யுங்கன்னா அங்கே தான் போராடுவான். தேவ சித்தத்தை செய்ய உதாரணத்தை நினைச்சுவான், போராடுவான், பல பிரச்சனைகளை கொண்டு வருவான், பல போராட்டங்களை கொண்டு வருவான். ஆனாலும் நம்ம நிதானமாக ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் இந்த ஊழியம் செய்து சித்தமா இப்படின்னு சொல்லி பார்த்து தேவ சமத்தில் ஒப்புறதுங்கும் போது அப்புறம் அழகாக நல்ல பேசுவார். அவர்கிட்ட ஊழியத்தை செய்து நமக்கு நல்ல கரெக்டாக முன்கூட்டியே எல்லாம் லிஸ்ட்டும் போட்டு கையில் கொடுத்துருவார். ஆனால் நம்ம ஸ்டெப் வைக்கும்போது பிரச்சனை பயங்கரம் வரும். அதனால் அந்த இதில் நம்ம பார்த்து என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. தைரியமாக போகும்போது கரெக்டாக சொல்லுவார், நான் உன்னோட பிள்ளை இருக்கேன், நீ பயப்படாதப்பாரு. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஆபிரகாம் சொல்லும்போது நானும் கேடகமும் மகாபெரிய பெலனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவங்க பெலனா இருக்கிறாரு, கேடகமாக இருக்கிறாரு. அவரும் உனக்கு முன்னாடி நான் போகிறேன்னு பாரு, பயப்படாத பாரு, மகிழ்ந்து கழிவுன்னு பாரு. தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளைகளை நீ மகிழ்ந்து கழிவுற சந்தோஷமாக இருக்கு. நீ வந்து என் சித்தத்தை நீ செய்கிற, நீ ஏன் தங்குற, நீ பயப்படக்கூடாது அப்படிப்பாங்க இசப்பா.
அப்படி அழகா ஆண்டவர் பேசுவார். அப்படி பேசலைன்னா நீங்கள் ஓடாதீங்க, தேவ சமூகத்தை தேட ஆரம்பிச்சுங்க, தேவ சமூகத்தில் இருங்க. அவர் என்ன காரியத்தை சொல்கிறார் அது மாத்திரம் நீங்கள் செய்யுங்க. அவர் சொல்லாத காரியத்தை நீங்கள் செய்யாதீங்க. எந்த ஊழியமாக இருந்தாலும் அவர் சொன்ன மாத்திரம் செய்யுங்க. இப்போ பேய்கள் வரட்டேன், பிசாசுகளை வரட்டேன், வியாதிகளை சுகமாக்குறேன், நான் அப்படிலாம் இருந்தேங்கும் போது கர்த்தாவே கர்த்தாவே யாரையும் நான் அறியலைன்றார் ஒரே வார்த்தையில். அதனால் தேவ சமூகத்தில் இருந்து அன்புரை இந்த ஊழியத்தினம் செய்கிறது சரியா, உங்களுடைய சுத்தமான ஊழியத்தினம் செய்யணும். சித்தங்களை இந்த இடத்துல சும்மா ஓடிட்டு அடையக்கூடாதுப்பா, பணத்தையும் திருப்தியாக்கி இதாக்கிக்கக்கூடாது, நானும் என் உடம்பை கெடுத்துடக்கூடாது, அங்கே எங்கேன்னு ஓடி. அதனால் உங்கள் சித்தமானால் எந்த ஊழியத்தை கொடுங்களோ அந்த ஊழியத்தை நம்ம போகணும்பான்னு சொல்லி நீங்கள் காத்திருக்கும் போது அந்த ஊழியங்களை அந்த சரியான முறையில் அங்கே தருவார். அதனால் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க கேட்டால், அவனை கண்மலையில் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெருமளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட பட்டிருந்தது. பெருமழை வருது, காற்று வருது, அது அடிக்குது, தன் வீட்டின் மேல் மோதி அது என்ன செய்யலை, விழலை. ஏனென்றால் கண்மலையின் மேலே என்ன செஞ்சிருச்சு, அஸ்திபாரம் போடப்பட்டிருக்குது பாருங்க. அது எத்தனையோ போராட்டம் வந்து எத்தனையோ பிரச்சனை வருது, அப்படியே தட்டி தூக்கிட்டு போயிடலான்னு விசாசி எவ்வளவோ போட்டு மோதமாக கிடந்து. ஆனால் அது என்ன செய்ய விழலை. அது வந்து கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு, கர்த்தர் மேல் வைத்திருக்க நம்பிக்கையில் அது உறுதியாக இருக்கும். அது உறுதியாக இருக்கும்போது கர்த்தர் அதுக்கு அவங்களுக்கு என்ன செய்வார், ரொம்ப துணையாக இருந்து அவங்களை பாதுகாப்பார். பாண்டவர் தான் நான் சொல்லி இந்த வார்த்தைகளே கேட்டு இவைகளின்படி செய்யாமல் இருக்கிறவன் இவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமலை சொரிந்து பெருமளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது என்ன செஞ்சு விழுந்தது, விழுந்து முழுவதும் என்ன செஞ்சு அழிந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அவருடைய வார்த்தையை நம்ம கேட்காம இஷ்டத்துக்கு போகும்போது சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது என்ன செஞ்சுன்னா நம்ம அவங்க வந்து எழுச்ச முடியாது, அப்படிப்பட்ட வந்து எழும்ப முடியாது, அது கீழே தள்ளி விட்டு மூடி போட்டு போயிடும். அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து எழும்ப முடியாமல் ஆக்கி விட்டு போயிடும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம அந்த உலகத்தில் இருக்கும்போது தான் அவர் சத்தத்தை கேட்டு சித்தம் செய்யணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் செய்வார். நிறைய நாளுக்கு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். காத்திருக்க சூழ்நிலையிலும் கூட நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கும் போது தேவனாய் கத்தை தூக்கி எடுத்து நிறுத்தி அவர் வேலையை கரெக்டாக நம்ம கொண்டு போய் செய்வார். அதனால் நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் பார்த்தும் தேவ சித்தத்தை பொறுத்து இருக்கிற ஆண்டு சித்தத்தை பொறுத்து எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை, எனக்கு ஏன் இவ்வளோ போராட்டம், என்னென்னு தாங்க முடியலன்னா நீங்கள் அதில் பொறுமையாக நடங்க, பொறுமையாக போங்க. இந்த காரியத்தை பொறுமையாக போய் உண்மையான காரியத்தை செய்ய முடியுங்க. கர்த்தர் நம்மளோட பலனாக இருந்து நம்மளை நினைச்சுவார், நடத்தி அந்த இடத்துல ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் தருவார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் கர்த்தாவே சொல்லி நீங்கள் வந்து அவர் சித்தத்தை செய்யாமல் போனீங்கன்னா உங்களை அறியணுன்னு அன்று சொல்லிடுவார். அதனால் இந்த வசனம் போடு வசனம் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு 15 வசனம் 7 கள்ள தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்துக்கு வருவாங்க, உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓனாய். இதுக்கு சரியான அர்த்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அது நல்ல கனி கொடுக்குற மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட கனி கொடுக்குறது கெட்ட கனி தான் பார்த்து. இதனால இந்த அந்த ஊழியக்காரன் நினைச்சல நம்ம கண்டுக்கிடணும். அவங்ககிட்ட நல்ல கனி அவங்க கொடுக்குறாங்களா இல்லை கெட்ட கனி கொடுக்குறாங்களா, இந்த லேடி நல்ல கனி கொடுக்குறாங்களா கெட்ட கனி கொடுக்குறாங்களா பார்த்து பருவிச்சு நம்ம என்ன நம்மளோட ஸ்டெப்பு கால்நடையை நம்ம தொடர்ந்து நடக்கும்போது கத்த பெரிய கரைகளை செய்ய ஒரு வல்ல நிலையத்தைனா இருக்கிறார். அதில் அடுத்துக்குள்ள இல்லை இருக்கிற சுத்தத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்து எவ்வளோ போராட்டம் வந்தாலும் அது அசையாது, உறுதியாக இருக்கும். கர்த்தர் மேலே அஸ்திபாரப்பட்டதுனால அவர் சிக்கன் பிடிச்சுள்ள பாதுகாப்பார். அவர் அவங்களோட பேச ஆரம்பிப்பார், அவங்கள ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ஆனால் அதை நம்ம மனம் கூட நடந்து போயிட்டே இருந்து நான் ஒழிஞ்சிறேன்னு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா ஆண்டவர் வந்து அது சொல்வார், நான் உன்னை அறியவே இல்லை, நீ என் சித்தத்தை செய்யலை, நீ உன் மாம்சபடி ஓடிக்கிட்டு இருந்தாங்க செய்தது கூட என்னது ஊழியம். ஆனால் தேவ சித்தத்தை செய்யாமல் ஓடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதில் ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டு சித்தத்தை நீங்கள் நினைச்சு செய்கிறதா இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம ஆண்டுக்குள்ளே நிலைச்சி நிற்கணும்னு தேவ சித்தம் நிலைச்சி நிற்கணும்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிற லேடி, நம்ம கூட ஜென்ஸு யாருன்னு சொல்லுதான், இல்லாட்டி நம்மளை வழிநடத்த ஊழியக்காரங்க அவங்ககிட்ட என்ன கனி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். நல்ல கனி கொடுத்தா தான் அவங்க நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை தூக்கி நிறுத்துற மாதிரி இருக்கிறவங்ககிட்ட தான் நம்ம என்ன செய்யணும், பழகணும். அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை கற்றுடைய ஒழித்த அவங்க எப்படி செய்கிறாங்க, அவங்களுடைய வாயில் என்ன வார்த்தை வருது, அவங்களுடைய நடையில் என்ன எப்படி நடக்காங்க எல்லாத்தையும் பார்க்கணும். பார்த்து பருவச்சு நம்ம நடந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். இல்லாட்டி நம்ம கீழே தள்ளி போட்டு பிசாசி ஏறி மேலே வந்து குதிக்க ஆரம்பிச்சிடுவான். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த உலகம் பொல்லாத உலகம், அந்த பொல்லாத உலகத்தில் தேவனை மாத்திரம் இருக்க பற்றி கொள்ளுங்க.
அவர் பற்றிக்கணும். உங்களால் முடிஞ்சவங்கள அடுத்தவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்குறதா இருந்தால் நீங்கள் ஆண்டவருக்கு நினைச்சவங்க சொல்லி அவங்களுக்கு நல்லா ஜெபம் பண்ணுங்க. அவங்க ஆண்டவருக்கு எழுமணும். யாராக இருந்தாலும் ஆண்டவருக்கு எழுமணும். அவங்க கெட்ட கனிகளை விட்டுட்டு அவங்க நல்ல கனி கொடுக்குறவங்கள கர்த்தர் மாற்றணும். அதுக்காக நல்லா ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்கள் மூடி நம்ம ஜெபிப்போம். ஏன்னா பரிசுத்தமில்ல பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன் இசப்பா. நீ கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி சொல்கிறேன் இசப்பா. ஆண்டவரே சோதர சோதர தகப்பனே, ஆண்டவரே சோதரப்பா. கள்ள தீர்க்க தரிசிக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு இந்த சில வார்த்தைகள் வசனங்கள் தந்தீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திர தகப்பனே, அது கெட்ட கனிகளை கொடுக்கறது தகப்பனே. கள்ள தீர்க்கதரிசிகள் கொப்பாய் பார்க்குறோம்யா, ஓனாய் கூட்டமாய் பார்க்குறோம். ஆண்டவரே நல்ல கனி கொடுக்கறது தகப்பனே, நல்ல மரத்துக்கு ஒப்பா இருக்கப்பா. ஆண்டவரே அதே போல தகப்பனே கர்த்தாவே சொல்லி தகப்பனே சாட்சிகளை துரத்தணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருங்க நான் உங்களை அறியேன்னு சொல்லிடுறப்பா. பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே ஆண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பா. நாங்கள் பார்க்குறோம்யா, எவ்வளவு ஊழியத்தை ஓடி செஞ்சாலும் உங்கள் சித்தத்தை அவங்க உங்கள் சித்தம் செய்யாமல் ஓடுனாங்கன்னா அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லி இந்த வசனத்தை நீ கொடுத்துருக்குறீங்கப்பா. நன்றி செலுத்துறோம்ப்பா. அது எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் அந்த போராட்டங்கள் அவளை ஒன்றும் செய்யாதுன்னு விளங்கி போயிடுறப்பா. தேவ சித்தத்தை செய்யாத பிள்ளைகள் ஆண்டு வரை போகும்போது தகப்பனே, அந்த தகப்பனே போராட்டங்கள் வரும்போது அதில் அவங்க அழிந்து போயிருந்தாங்கப்பா. ஆண்டவர் அது விலை கட்டிடுது தகப்பனே. ஒளிந்து எழுத முடியாதது அவங்களை அமைக்கிறது தகப்பனே. அதனால தகப்பனே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்கள் சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கட்டில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் தகப்பனே ஸ்தோத்திரம். செய்தியை ஆசீர்வதித்து கொடுங்க. கேட்குற பிள்ளைகளோட உள்ளத்தில் தகப்பனே 30, 60, 100 பலன் கொடுக்க பிள்ளைகள் கிருபை கொடுக்கிறாங்க. ஆசீர்வதி உங்கள் நாம மாத்திரம் எங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.